அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பேத்தி ஒரு சில சந்தேகங்களை என்னை கேட்கணும்னு வந்திருக்கிறார். அவருடைய சந்தேகத்துக்கு நம்ம பதில் என்னால் முடிஞ்ச பதிலை கொடுக்கலான்னு இருக்கேன். கேளு பேத்தி பொண்ணு. உலகம் தோன்றிய எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது? உலகம் தோன்றி எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். சரியா? அதாவது 4 யுகம், யுகங்கள் 4 யுகம்ங்கிறது ஒரு யுகம் அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள் கிரேதாயுகம். திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள். துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். இப்போ 3 யுகம் முடிஞ்சு கலியுகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கலியுகங்கிறது கடைசி யுகம். இந்த கலியுகம் முடியும் போது என்ன தர்ம யுகம் தோன்றும். கலியுகம் முடிஞ்சு. சரியா? அப்போ 3 28 லட்சம் 15 லட்சம் 9 லட்சம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எல்லாம் கூட்டி பார்த்தா என்ன எப்படி ஒரு 70-75 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே இந்த உலகம் தோன்றி ஆயிடுச்சு. சரியா? இப்போ இறைவன் அதாவது ஆதி சிவமாக கூடியவர் முதல்ல வந்தார் இந்த பூமிக்கு. வந்த உடனே சக்தியை தனக்குள்ளிருந்து வெளியெடுக்கிறார். சக்தியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம்தான் காற்று, மலை, புல், பூண்டு அத்தனை உயிரினங்களும் தோன்றுகிறது. சரியா? நீ அந்த காலத்தில் மகாவிஷ்ணுடைய படத்தை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அயன சயனத்தில் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். அவருடைய தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை மலர்ந்திருக்கும். அந்த தாமரையில் பிரம்மன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மங்கிறது யாரு? சிவன்கிறது ஜீவன், உயிர். என்ன? சக்திங்கிறது ஆற்றல். சக்திங்கிறது ஆற்றல். என்ன? அப்போ பிரம்மங்கிறது மறைபொருளாக இருக்கக்கூடிய தொப்புள் பகுதிக்கு கீழே. சரியா? அப்போ இந்த பிரம்மம் இதுதான் பிரம்மான்னு சொல்கிறோம். படைக்கிற அத்தனையும் பிரம்மம். சரியா? அப்போ உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. இதில் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு? எங்கே அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே நான் அவதாரமாக தோன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? அப்போ அந்த கலியுகத்தில் அவர் ஐயா நாராயணர் வைகுண்டமாக தோன்றினார். என்ன? வைகுண்டமாக தோன்றினார். அவர் தோன்றி 193 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரியா பேத்தி பொண்ணு? சரி, வேற என்ன கேள்வி? பகவான் நாராயணரா தன் இயேசுவா பிறனும் அது பகவான் நாராயணன் தான் இயேசுவா அப்படின்னு கேட்குறேன். பகவான் நாராயணன் தான் இயேசுவாக அவதாரம் பண்ணுகிறார். சரியா? ஏன் எப்படி சொல்கிறாருன்னா ஐயா வைகுண்ட சுவாமி அந்த அகிலத்திரட்டில் அல்லா இல்லல்லா இறைசூல் மகிழல்லா சிவசிவா சிவமண்டலம். அல்லான்னு சொல்றது வேற யாரில்ல, நான் தான். முழுக்கரிடம் தரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்த கர்த்தனும் நானே, இயேசுவும் நான் தான் சொல்கிறார். சரியா? அவரை பற்றி ஒரு சின்ன பாடல் உனக்காக பாடல. சரியா? இயேசுவே தான் நமக்கு இறைவனப்பா, வாசித்த வாசகங்கள் வாழ்க்கையப்பா. இயேசுவே தான் நமக்கு இறைவனப்பா, வாசித்த வாசகங்கள் வாழ்க்கையப்பா. இயேசுவே தான் நமக்கு இறைவனப்பா. அகிம்சையை மேன்மையாய் சொன்னவரே,
ஆடுகள் மேய்த்த ஆண்டவரே, கன்னம் ஒன்றில் அடித்தார் மறு கன்னத்தை, கன்னம் ஒன்றில் அடித்தார் மறு கன்னத்தை, காட்டிடு என்றுரைத்த கடவுளவன் அவன். இயேசுவேதான் நமக்கு இறைவனப்பா, வாசித்த வாசகங்கள் வாழ்க்கையப்பா. இயேசுவேதான் நமக்கு இறைவனப்பா, காட்டி கொடுத்த அந்த யூதரனை கனிவு கொண்ட நல்ல கருணையப்பா. மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தமே, மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தமே, மன்னவனே உன்னை அன்றி யார் சித்தமோ இறைவா. இயேசுவேதான் நமக்கு இறைவனப்பா. இயேசு வேற இல்லை, ஐயா நாராயணர் வேற இல்லை, முருகன் வேற அல்ல, அல்லாஹ் வேற அல்ல. சரியா? எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்ம அறி இறைவன் ஒருவனே. அவரில் இருந்து இப்போ உங்க பாட்டா இருந்தாரு, உங்க தாத்தா இருந்தாரு, உங்க பூட்டா இருந்தாரு, இப்ப நீ இருக்கிறியா? இப்படிதான் அவங்க அந்தந்த அவதாரங்கள் வரும்போது அவங்க இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மக்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லுவாங்க. அதுக்காக ஏற்பட்டது அந்த அவதாரங்கள் எல்லாம். சரி பேத்தி பொண்ணே, விளங்கிச்சா? சரி. அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் பேத்தியுடன் ஒரு நேர்காணலை நடத்திவிட்டோம். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா